வணக்கம் இனிய உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம எல்லோருக்கும் பிடித்த இனிப்பு பொங்கல் தான் செய்ய போறோம். சரி வாங்க சமைக்கலாம். பாருங்க, இதுதான் சரியான அளவு. 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் பால், 1/2 கப் வெல்லம். இது சரியான இனிப்புக்கு. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும் என்றால் 2 கப் வெல்லம் சேர்த்துக்கங்க. ஒரு குக்கரில் நல்லா கழுவிய அரிசியும் பருப்பையும் சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் இருக்கு. இதற்கு 3 மடங்கு தண்ணீர் தேவைப்படும். அதாவது 3/2 கப் தண்ணீர், 1 கப் பால். இதோட கொஞ்சமாக சுவைக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா 4/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. ஆனால் பால் சேர்த்தா இனிப்பு பொங்கல் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து மூடி போட்டு 5 விசில் வேக விடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சு இருக்கணும். அரிசி வேகிறதுக்குள்ள நாம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் வெல்லம், அதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு பாகு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வெல்லம் தண்ணி நல்லா கொதிச்சாலும் போதும். ஏன்னா வெல்லத்தில் எப்போதும் கசடு இருக்கும். அதை நாம வடிகட்டி எடுக்கணும். இப்போ ஒரு பேன்ல 4 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் சூடானதும் 8 ஏலக்காய், பொடியாக நறுக்கி 2 துண்டு தேங்காய், இதோட 10 முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வருங்க. இதோட 20 உலர் திராட்சை சேர்த்து பலூன் போல ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாமே நம்ம கிட்ட தயாராகிருக்கு. இப்போ இந்த அரிசி பருப்போட நாம் எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணீர், அதோட நம்ம தாளித்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து 5 நிமிடம் கொதிக்க விடுங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு இறக்கி விட்டா நம் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.